வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்க போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 8. கடந்த 1 மாத காலமாக தங்களிடம் நாகரிகம் காத்து நன்முறையில் நடந்து கொண்ட மித்ரதேவின் மீது நிரஞ்சனிக்கு நல்லதொரு மரியாதை தோன்றி இருந்தது. அப்படிப்பட்டவன் செய்த செயலை சிறிதும் ஜீரணிக்க இயலாமல், இந்த ஆம்பளைங்களை இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு, அவங்களுக்கான சமயம் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு காத்து கிடப்பாங்க என்ற ஆங்காரத்தில் அவனிடம் எடுத்தறிந்து பேசிவிட்டு வெளியேற முயன்றவளுக்கு அறையின் உள்ளே தொடர்ந்து கேட்கும் சப்தங்கள் மனதை திடுக்கிட செய்தது. என்ன செய்றான் இவன்? குழப்பத்துடன் அசையாது அவள் நின்றிருக்க, அன்று தோப்பில் நடக்கின்ற வேலையை மேற்பார்வையிட சென்றிருந்த சுந்தரம் அப்பொழுதுதான் மதில் சுவர் கதவை திறந்து உள்ளே நுழைந்தவர் வீட்டு வாசலில் பிள்ளைகள் இருவரையும் இடுப்பில் ஒன்றும் கைப்பிடியில் ஒன்றுமாக வைத்தபடி அரண்ட முகத்துடன் நிற்பவள் சூழ்நிலை ஏதோ சரியில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினாள். என்னம்மா, ஏன் அப்படி என்னவோ போல நின்னுட்டு இருக்க என்று விசாரித்தபடி அருகில் வந்தார். அப்பொழுது ஏதோ தரையில் பலமாக விழுந்து உருளும் ஓசை கேட்கவும், என்ன சத்தம் அது என்றார் பதற்றமாக. அவள் சொல்வதறியாது அவரை கலக்கத்துடன் பார்க்க, சொல்லுமா, தம்பி ரூம்லையா என கலவரமானார். ஆமா, பொருள் எல்லாம் தூக்கி எறிகிறார் போலிருக்கு. ஐயோ, மறுபடியும் என்னாச்சு? நல்லாதானே இருந்தாங்க என வேகமாக உள்ளே ஓடினார் சுந்தரம். சமையலை முடித்து காய்கறி கழுவை கொட்ட வெளியில் வந்த தேவியும் நிரஞ்சனியை பார்த்து குழம்பி, வெளியே நின்னு அப்படி என்ன உள்ள பராக்கு பார்த்துட்டு இருக்கிற என்று கேலியாக உரக்க கேட்டாள். அவளுக்கு பதில் தர முடியாமல் பெண்ணிற்குள் மெல்லிய அச்சம் ஊடுருவியது. இவன் ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றான்? நான் பேசினதுக்காகவா? நிரு, என்ன பிள்ளை? தன்னையே பார்த்தபடி உறைந்து போனவளாக நின்றவளிடம் எதையோ தவறாக உணர்ந்த தேவி அவசரமாக கதவை சாற்றிவிட்டு ஓடி வந்தாள். கையில் இருக்கிற குழந்தை அழுறது கூட தெரியாம என்ன சிந்தனையில இருக்கிறவ நீ என கடிந்தவாறு தனுவை தூக்கவும் தான் அவள் தெப்பமாக நனைந்திருப்பதை உணர்ந்தாள் அவள். பிள்ளை ஈரத்துணிய கூட மாத்தாம இப்படித்தான் இடுப்புல சுமந்துட்டு இருப்பாங்களா? நல்லா சளி பிடிச்சுக்குமே. படப்படவென்று பேசி சென்றவள் தேவின் அரைக்கதவை தட்டியபடி நிற்கும் கணவனை புரியாமல் பார்த்துவிட்டு அங்கே விரைந்தாள். இங்க என்னங்க பண்றீங்க? என்னன்னு தெரியலடி, கொஞ்சம் முன்னாடி வர ரூம்ல எதையோ போட்டு உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. இப்ப ரொம்ப அமைதியா இருக்கு. என்ன சொல்றீங்க? கூப்பிட்டு பாத்தீங்களா? அவள் கவலையுடன் கேட்கவும், எவ்வளோ கத்தி கூப்பிட்டு பாத்துட்ட, பதில் தர மாட்டேங்கிறாங்க. ஒரு குரலுக்கே என்ன அண்ணான்னு கேக்குற தம்பி இப்படி இருக்குதுன்னா நிலைமை சரியில்லை போல இருக்கு என்று பின்னங்கழுத்தை அழுத்தி கொண்டார். தேவி வேகமாக நிறுவிடம் வந்து, இதுக்கு பயந்துதான் இப்படி வெளியில வந்து நின்னுட்டு இருக்கியா? என்ன நடந்துச்சு? ஏன் தம்பி திடீர்னு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க என்று விசாரித்தாள். நிரஞ்சனிக்கோ வாயை திறந்து எதுவும் சொல்ல முடியவில்லை. தேவின் செயலால் உள்ளுக்குள் பெரும் நடுக்கம் உருவாகிவிட்டு இருந்தது. திடமென கொந்தளித்து பொங்கி எழுந்த அவனுடைய இந்த சீற்றத்திற்கான காரணியாக இவள்தான் உள்ளாள் என்பது தெரிய வரும் பொழுது இவர்கள் என்ன சண்டை போடுவார்களோ என்று எண்ணி கலங்கி போனாள். என்னம்மா சொல்லு, இன்னும் சுபாக்காக்கு வேற விபரத்தை தெரியப்படுத்தணும். அவங்களுக்கா என மேலும் மிரண்டு போனாள் நாயகி. அவளின் முகத்தை வைத்தே பிரச்சனை நிச்சயமாக இவளால் தான் கிளம்பி இருக்கிறது என புரிந்து கொண்ட சுந்தரம் துரித நடையில் அவளிடம் வந்தார். உன் முகமே காட்டி கொடுக்குது, என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம சொல்லுமா. எச்சிலை கூட்டி விழுங்கி கொண்டவள், இல்ல அவர்தான் தப்பா என்று தொடங்கி முழுதாக முடிக்கவில்லை. அதற்குள் விசுக்கென்று அவளை நெருங்கி கண்டனமாக நோக்கினாள் தேவி. வார்த்தை பார்த்து பேசு நிரஞ்சனி, எங்க தம்பிய பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இதுலயே நீதான் எதையோ கண்டபடி பேசி அவங்கள நோகடிச்சிருக்கன்னு தெளிவா தெரியுது. அவளின் சுடு சொற்களில் நிறுவின் விழிகள் கலங்கிவிட சாய்சரனும் அவளுடைய ஆவேசம் கண்டு பயந்து தாயின் கால்களை கட்டி கொண்டான். தேவே, கொஞ்சம் பொறுமையாரு என மனைவியை அதட்டிவிட்டு, நடந்ததை மட்டும் நீ சொல்லு, அதுல எது தப்புங்கிறத நாங்க முடிவு செஞ்சுக்கிறோம் என்றார் சுந்தரம் அழுத்தமாக. கால் விரல்களை தரையில் அழுந்த ஊன்றி தன்னை திடப்படுத்தியவள் மெல்லமாக சற்று முன் நிகழ்ந்த நிகழ்வை பகிரவும் அவரின் விழிகள் இவளை சலிப்புடன் ஏறிட்டது. அடியாத்தே என நெஞ்சில் கை வைத்துக் கொண்ட தேவி, என்ன பேசி வச்சிருக்கவர என்று பதறியவள், இந்தாமா முதல்ல உன் பிள்ளை எப்படி, இனிமே அவளை நானும் கையால தொடமாட்டேன் என பட்டென்று நிறுவின் முன்னால் தனுஸ்ரீயை நீட்டினாள். அதில் அடிபட்டு போனவள் முகம் கசங்க தன் குழந்தையை வாங்கிக் கொண்டாள். ஏமா, கொஞ்சமாச்சும் எதையும் சிந்திச்சு பார்த்து நடக்க மாட்டியா? இப்படி பண்ணிட்டியே. சுந்தரமும் அதிருப்தியாக கடிந்து கொண்டவர் சுபத்ராவிற்கு அழைப்பு விடுத்தார். இணைப்பை ஏற்றவரிடம் இவர் பக்குவமாக விஷயத்தை கடத்த அந்த பக்கம் அப்பெண்மணி தளர்ந்து போனார். இப்ப எப்படி இருக்கா? தெரியல மேடம், கதவை திறக்க மாட்டேங்கிறாரு, சத்தமும் இல்ல சட்டென்று பதறியவர், சுந்தரம் எதுக்கும் ஒரு முறை ஜன்னல் பக்கம் போய் எட்டி பாருங்களேன்
இப்ப மெடிடேஷன் எல்லாம் செஞ்சு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டான்தான். இருந்தாலும் பாத்துடுங்களேன் என்றார் கெஞ்சலாக. இதோ இப்பவே பாக்குறேன் மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீங்க தைரியமா லைன்ல இருங்க என்றவாறு வீட்டிற்கு வெளியே ஓடினார். அவருடன் தேவியும் ஓட, நிரஞ்சனியோ கண்களில் நீர் ஊற்றெடுக்க அனாதரவாக நின்றிருந்தாள். நல்ல வேளையாக அறையின் ஜன்னல் திறந்திருக்க, இரு கைகளாலும் தலையை அழுந்த பற்றியவாறு மித்ரதேவ் படுக்கையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு பெரிய நிம்மதி பிறந்தது. மெதுவாக அங்கிருந்து நகர்ந்து வந்து, தம்பி நல்லாதான் இருக்காங்க, என்ன ஒண்ணு ரொம்ப அப்செட்டா தெரியுறாங்க என வேதனையுடன் பகிர்ந்தார். பெருமூச்செடுத்த சுபா, புரியுது, நான் உடனே கிளம்பி வரேன் என்றார். சரி, பார்த்து பொறுமையா வாங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம் என ஆறுதல் வார்த்தைகள் கூறி வைத்தார் சுந்தரம். ச்சே, இவ என்னங்க இப்படி பேசி வச்சிருக்கா? தேவியின் குரல் எரிச்சலுடன் ஒலிக்க, ஆமா, நல்லா மாறி வந்த சூழ்நிலைய இப்படி பட்டுன்னு சுலபமா கெடுத்து விட்டுருச்சு. எல்லாம் சுபா மேடம சொல்லணும். இவங்களுக்கு இறக்கம் பார்த்து இத்தனை சுதந்திரமா தங்க வசதி செஞ்சு கொடுத்த பாவத்துக்கு தான் அவங்க பையனே அவமானப்படுத்தியிருக்கு இந்த பொண்ணு என்றார் சுந்தரமும் கடுப்பாக. வெளியிலிருந்து அவர்கள் பேசும் அனைத்தும் நிரஞ்சனியின் செவிகளில் விழுந்து அவளை கோணி குறுக செய்ய, இதழ் கடித்து அழுகையை அடக்கிய வண்ணம் தரையில் ஓய்ந்து அமர்ந்தாள். மா என சாய் அவள் கண்ணீரை துடைக்க, உடைந்து போனவள் ஆறுதல் தேடி மகனை அணைத்து கொண்டாள். தங்கையை உரசியபடி அமரவும் தான் அவள் சட்டையின் ஈரத்தை உணர்ந்த பாலகன், மா பாப்பா உஷா என்றான். என்றவளுக்கு அப்பொழுதே சிந்தனை வேலை செய்ய, அச்சோ, பிள்ளை எவ்வளவு நேரமா ஈரத்தோடு இருக்காளோ தெரியலையே என வேகமாக எழுந்தாள். பேக்ல இருந்து பாப்பா டிரெஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டு வாடா கண்ணு, நான் அவளை குளிக்க வைக்கிறேன். மகளை குளிப்பாட்டும் நேரம் சுந்தரம் பேசியது நினைவில் எழுந்து மீண்டும் வெளிநீரை உற்பத்தி செய்தது. ஆம், இந்த வீட்டில் நானும் என் பிள்ளைகளும் நன்றாக வசதியை அனுபவிக்கிறோம் தான். ஓசையின்றி குலுங்கி அழுதபடி கைப்போக்கில் குழந்தைக்கு உடை மாற்றி அடுத்து அவள் பசிக்கு சினுங்கவும் சமையலறையில் முடங்கிக் கொண்டு பால் புகட்டினாள். சுபத்ராவை காணும் வரை இதற்கு கூட வழி இல்லாமல் தானே இடம் தேடி அன்று நடு ரோட்டில் அலைபாய்ந்திருந்தாள். அவர்களின் பார்வையில் நான் செய்திருப்பது மிக பெரிய துரோகம்தான். எங்கள் நிலையை யோசிக்க எங்களுக்கென்று யார் இருக்கிறார்கள் என்கிற கழுவிறக்கம் தோன்றி உள்ளம் ஓமையாய் அரற்றியது. நடப்பது நடக்கட்டும், இனி கடவுள் விட்ட வழி. நாங்கள் வாழ்வதும் மாய்வதும் அவன் ஒருவன் கைகளில்தான் இருக்கிறது. எதனையும் ஏற்க இதயம் துணிந்துவிட்ட பிறகுதான் சிறிது தெம்பாக உணர்ந்தாள் அவள். மகளை அள்ளி முகம் நிறைய முத்தம் வைத்து கண்ணீர் சிந்தியவள் மகனையும் ஒரு கையால் இறுக அணைத்து சில நிமிடங்கள் கண்மூடி அமைதியாக இருந்தாள். மா பா சின்னவன் கேட்டதில் அழுகை பீரிட்டது அவளுக்கு. இவ்வளவு நடந்த பின்பு அங்கிருந்து எடுத்து எப்படி உணவளிப்பது என்று உடல் கூசினாள். பிச்சு தரவா? பாவா என்றான் பையன் சினுங்கி. மனதை இறுக்கியவள் இப்பொழுது இருந்து எல்லாவற்றிற்கும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள முடிவு செய்தாள். பிஸ்கட் தான் தருவேன், இல்லைன்னா பட்னி தான் கிடக்கணும், சாப்பாடெல்லாம் கிடையாது கராராக சொல்லிவிட்டு வெடுக்கென்று எழுந்து கொண்டவள் முன்னரைக்கு நடந்துவிட, குழந்தைதான் ஒன்றும் புரியாமல் மழங்க விழித்தபடி அவளை பின்தொடர்ந்தான். பிள்ளையின் சோர்ந்த முகம் கண்டு நெஞ்சம் வலித்தாலும் தன்னுள் ஊற்றெடுக்கும் அன்பு எனும் பலவீனத்தை பிடிவாதமாக இழுத்து பிடித்தவள் மகனின் கையில் பிஸ்கட்டை திணித்தாள். அவன் பாவமாக அவளை ஏறிட கலங்க முயன்ற விழிகளை கீழுதுட்டை கடித்து அடக்கியபடி முகத்தை திருப்பிக் கொண்டாள் நீரு. சற்று நேரத்தில் சுபத்ராவின் வாகனம் வந்து நிற்கும் ஓசை கேட்டதில் கை கால் எல்லாம் வெலவெலத்து போனது அவளுக்கு. இருந்த இடத்தை விட்டு சிறிதும் அசையாது அவரை எதிர்நோக்கி கலக்கத்துடன் வாசலை பார்த்து இருந்தாள். வேக நடையில் உள்ளே நுழைந்தவர் ஓரிரு நொடிகள் மட்டும் தேங்கி அவளை முறைத்துவிட்டு மகனின் அரைக்கதவிடம் சென்று பலமாக தட்டினார். தேவ், கதவு தர. தொடர்ந்து மௌனத்தையே அவன் பதிலாக தர, டே, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையா என்று கத்தினார் சுபா. மகன் அதற்கும் அசைந்து கொடுக்காமல் இருக்கவும் சினந்தவர், உனக்கு 2 minutes தான் டைம், நீயா வெளியில வரணும், இல்ல உன்னோட அம்மா நானுன்னு ப்ரூவ் பண்ணுவ. இங்க இருந்து கிளம்பி போயிட்டேனா நீ எங்க தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன் என்றார் உறுதியாக. நிரஞ்சனி பதறி போய் எழுந்து நிற்க தேவி அவளை வெறுப்பாக பார்த்தாள். அதில் மனம் சுணங்கினாலும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு சுபாவை நெருங்கினாள். பெண்ணை உணர்ந்தது போல் சட்டென்று கை நீட்டி தடுத்துவிட்ட சுபா, அங்கே நில்லு என்றதில் அடிப்பட்ட பார்வை பார்த்தவளை அவர் கண்டுகொள்ளவில்லை. மெல்ல அடியெடுத்து பின்னால் நகர்ந்தவள் சுவரில் சாய்ந்து சோர்ந்து நின்று விட்டாள். சுபா கெடுவிடுத்த சில நொடிகளுக்குள்ளாகவே கதவை திறந்துவிட்ட தேவ் அன்னையை சீற்றத்துடன் நோக்கினான். என்னடாப்ப நகர என அவனை ஒதுக்கி தள்ளிவிட்டு அறைக்குள் நுழைய போனவர் அதே வேகத்தில் திரும்பி,
சரி, எல்லாம் அவங்கவங்க வேலை பாருங்க, இனி நான் பாத்துக்கிறேன் என்று கதவடைக்க முயன்றார். அக்கா, கால்ல எதுவும் ஏறிட போகுது, ரூம கிளீன் பண்ணிடுறனே. தேவி பணிவாக சொல்ல, உன் அக்கறைக்கு நேரங்காலமே இல்லம்மா என சலிப்பாக சொன்ன சுபத்ரா, சரி பாரு, நாங்க ஏன் ரூமுக்கு போறோம் என்று மகனை இழுத்து கொண்டு நடந்தார். ஏங்க, சாஞ்சு கிடக்கிற டேபிள் சேர் எல்லாம் நிமித்தி வைங்க, நான் அதுக்குள்ள தொடப்பத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் என கணவனுக்கு உத்தரவிட்டு நகர்ந்தாள் அவள். விரிய திறந்திருந்த கதவின் வழியே தேவின் ருத்ர தாண்டவத்தால் அலங்கோலமாக கிடந்த அறையை விக்கித்து பார்த்திருந்தாள் நிரஞ்சனி. கணவன் மனைவி இருவருமே இவளை ஒரு பொருட்டாக மதியாமல் மளமளவென்று அனைத்தையும் ஒழுங்குபடுத்தினர். சாப்பாட்டு நேரமே தாண்டி போக இவளோட புண்ணியத்துல தம்பி சாப்பிடவே இல்ல. சுபாக்காவும் இருக்கிற விசனத்துக்கு அவங்க பாட்டுக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. 2 வாய் சாப்பிட்டுட்டு போய் பேசுங்கன்னு கதவு தட்டி சொல்லவா? அடே, அவங்களே எத்தனை டென்ஷன்ல இருப்பாங்க, சும்மா தொல்லை பண்ணாம கிளம்பி வா, அப்புறம் மேடம்க்கு ரொம்ப கோபம் வந்துரும். அதுவும் சரிதான் என்று விட்டு தம்பதியர் இருவரும் தங்கள் வீடு சென்றனர். அறைக்குள் அடைந்து கொண்டிருக்கும் தாயும் மகனும் வெளியில் வந்து இவளை கழுத்தை பிடித்து தள்ள போவது உறுதி என்கிற நிச்சயம் தோன்றிவிட்டதால் குழந்தைகளின் அருகே அமைதியாக அமர்ந்து அடுத்து என்ன என்கிற சிந்தனையில் மூழ்கினாள் பெண். ஒரு பிள்ளை பசியாறிய கிறக்கத்திலும் மறுபிள்ளை பசி மயக்கத்திலும் உறக்கத்தை தழுவி இருக்க அவர்களின் முகத்தையே இமைக்காமல் வெறித்தபடி சூனியமாக தெரியும் எதிர்காலம் இன்னும் தங்களுக்கு என்னென்ன எல்லாம் வைத்து காத்திருக்கிறதோ என்கிற தீராத வேதனையோடு தானும் இமைகளை மூடி சுவரில் தலை சாய்ந்தாள் நிரஞ்சனி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.